முன்னெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் வரும், மறுநாள் வேறு நியூஸ் வரும். ஓகே. இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் வேறு நியூஸ் வந்துட்டு இருக்குது. தலைப்புச் செய்திகள்னு பார்த்தாலே தலையை பிச்சுக்கிட்டு போகிற செய்திகள் மாதிரி தான் இருக்குது. நாங்கள்லாம் நியூஸ் பார்க்குற ஆளே கிடையாது. நியூஸ் சேனல் பக்கமே போக மாட்டோம். எங்கள் தாத்தாலாம் நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள பிடிச்சி ஓட்டுவோம். நாங்கள் ஓட்டின தாத்தாவே எங்களை பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நியூஸை பார்த்துட்டு இருக்கோம். விஜயை பிடிக்காதவங்க கூட டேய் ஆட்சியை கொடுத்து தொலைங்கடா பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு நியூஸ் போயிட்டு இருக்குதுங்க. இந்த ஆளுநரை பிடிச்சி எவன் ஆட்டி வைக்கிறான்னு தெரில. வாங்குறாரு, வராதங்கிறாரு, தருவேங்கிறாரு, தரமாட்டாங்கிறாரு. இந்த நாளைக்கு காலையில் பதவி ஏற்கிறாருன்றாங்க. அப்புறம் இறக்கி விட்டுறாங்க. 2 பேர் சீட்டு கொடுக்குறாங்க, 4 பேர் சீட்டை பிடுங்குறாங்க. தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தாங்களே இவ்வளோ நாளா. அவங்கெல்லாம் வேற யாரும் வந்து ஆணியை பிடிங்கிடக்கூடாதுன்றதுக்காகவே எவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்னா, சிஎம்க்கு கூட அவ்வளோ வேலை கிடையாது. சிஎம் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறதுக்கு சின்சியராக வேலை பார்க்குறாங்க. பொறுமையாக ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாலும் எருமையாக வழியில் உட்காந்துருந்தா எப்படி அந்த பக்கம் தாண்டி போக முடியும்? எருமை வேலையை பார்த்துட்டு பெருமை வேற. நீயே ஒரு எருமைக்கடா, உனக்கு பெருமை தான் ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஓட்டு போட யாரையும் சரியாக விடலை. எல்லாத்தையும் டிராஃபிக் பிளாக் பண்ணி பஸ்ஸு விடாமல் தடுத்து எல்லாம் நிறுத்தினாங்க. படத்தை தடுத்தாங்க, சென்சார் போர்டை தடுத்தாங்க. பதவியிலே இல்லைனாலும் பவரு காசுலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணால் பண்ணிடலாம். அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிற மாதிரி அவர் கொடுத்துட்டாரு ஆளுநர். அதை நம்பி சரிடா இன்றைக்கி ஆகிடுவாரான்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கும் ஏதாவது ஒரு தடுக்க வந்துடுவாங்க. ஒரு சேனல் அழகாக தம்ப்நெயில்ல போட்டிருந்தாங்க, விஜய் எப்படியெல்லாம் பிடிச்சி தடுக்கிறாங்கன்னு. நாங்கள் ஒன்றும் தடுக்கலாம் மாட்டோம், அவர் பாட்டுக்கு பதவி ஏற்கணும் நாங்கள் வழி விடுறோம்னு சொல்லிடுவாங்க. விட்டுட்டு ஆளுங்களை விட்டு எல்லாத்தையும் தடுக்க வைக்க வேண்டியது. நியூஸ்லலாம் இப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு நியூஸ் வேறு. ஆளுநர் கேரளா போயிட்டாரு, என்னமோ அங்கே கேரளாவில் வேலையை முடிச்சுட்டு தான் திருப்பி வருவார் அப்படின்ட்டு. இப்போ ஆளுநர் இல்லாமல் எப்படி இங்கே பதவி ஏற்க முடியும்? அதாவது என்னென்னலாம் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எந்த நியூஸையும் நம்பாதீங்க. அது மட்டும் இல்லை, பதவி ஏற்றா மட்டும் முடிஞ்சிருச்சா அப்படியும் கிடையாது. பதவி ஏற்றதுக்கப்புறம் தான் இன்னும் பெரிய சவாலே இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் அவர் கொஞ்சம் பவரில் இருப்பார், எதையாவது கொஞ்சம் பண்ணிடுவார். நம்ம ஒரு கமெண்ட்டில் சொன்ன மாதிரி சோதனையா சாதனையான்னு பார்த்தா ஃபுல்லாக சோதனை மட்டும்தான் இருக்க போகுதுன்னு தெரியுது. ஏன்னா இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் எங்கேருந்து சாதிக்கிறது? அதையும் மீறி இந்த மனுஷன் எல்லாத்துலேயும் போராடி முண்டி அடித்து வந்துட்டு தான் இருக்காருல்ல. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்றைக்கி ஆயிடுவாரா, ஆயிருமா, இன்றைக்காவது நடத்துவாங்களா இல்லை நடத்திடுவாங்களா அப்படின்றத சொல்லுங்கள். முதல்வன் படத்தில் அர்ஜுன் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டாரா என்னன்னு தெரியல. டிவிகே ஹைப்பில் ஐபிஎல்கே டிஆர்பி குறைஞ்சி போச்சான். என்ன மேன் ஆஃப் த மேட்ச் தான் இங்கே இருக்காரு. டிவிகேனா சும்மா இல்லை, தெறிக்க விடும் கட்சி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ விஜய் சிஎம்ஏ ஆளுனா கூட எல்லா கட்சியும் தெறிக்க விட்டுட்டார்ல. இவர் தாண்டா தளபதி, இது தாண்டா அவங்க தலை விதின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான்.